ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. பாருங்கள், டோரா, புஜ்ஜி, பப்பி, இதோ நூஞ்சா, பிங்கி, பிளாக் குட்டி, எல்லாம் வெள்ளைக்குட்டி எல்லாம் இருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்றாங்க. பாருங்கள், டே இங்கே வாடா, சாப்பாடுங்க வா, பால் அடியில் இருக்குங்க, வாங்க பிசைஞ்சு விட்றேன், வாங்க. பால் அடியில் இருக்குப்பா, சாப்பிடுப்பா, டோரா இந்த சாப்பிடு. உங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சா ஈமிக்கிற அளவுக்கு வைக்கிறீங்கல்ல நீங்கள். டோரா வா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாய் வந்து வெளியே குலைச்சிது, பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. ஃபிங்கி செம்மையான பயந்தாங்கொழி, ஆனால் பார்க்கும்போது வீரசாலி மாதிரி இருப்பா, பெரிய பொண்ணு மாதிரி இப்போ குட்டி பொண்ணு தான் அவள். பாருங்க, அவங்க அம்மா மாதிரியே கிட்டி மாதிரியே மூஞ்சிருக்கும், முகத்தில் மூக்கில் இந்த ரோஸாக இருக்கும். இது நோஞ்சம் பாருங்கள், நோஞ்சம் படுத்துக்கணும். நாய் வெளியே குலைக்கிற சவுண்டுக்கு ஓடி வந்துட்டாங்க உள்ள. பாருங்கள், இதோ பாருங்க, பயந்துச்சு வெள்ளைக்குட்டி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளைக்குட்டி பயந்துட்டு உட்காந்துட்ருக்கா பாருங்க. ருணாக்குட்டி என்னம்மா பவு கச்சா, பவு கச்சா. லாலா சாப்பிட்றா. லாலா வந்து அவங்க அம்மா இனிமேல் பால் கொடுக்க மாட்டேறா. அவங்க அம்மா பால் கிடைக்கும் சாப்பிடாமே இருக்கா. 2 நாளாக ஒல்லியாயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு பாருங்கள் எப்படி கையில் எலும்பு தூக்கிச்சு பாருங்கள். அதுக்கு ஒல்லியாயிட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்து அவளுக்கு பால் கொடுத்துட்டே இருப்பேன். பால் காய்ச்சுன்னா அந்த பாலோட ஆடெல்லாம் எடுத்து வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இவளுக்கு நான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இவளுக்கு நான் கொஞ்சம் சத்து வரும்னு சொல்லிட்டு முட்டை அவிச்சுனா கூட அந்த மஞ்சக்கரு எடுத்து அவளுக்கு தனியாக கொடுப்பேன் நான், கொஞ்சம் உடம்பு தேரட்டோன்னு. அவங்க அம்மா சுத்தமாக பால் கொடுக்க மாட்டேறா. கிட்டி வந்து அவள் தான் குட்டி எப்போ போட்டான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிட்டி வந்து பக்கத்து வீட்டில் குட்டி போட்டு இங்கே தூக்கி ஓடி வந்துட்டா. இங்கே நிறைய பூனைங்க இருக்குது, டிஸ்டர்பாக இருக்குன்னு பக்கத்து வீட்டில் போய் குட்டி போட்டு வச்சுருந்தா. அவங்க துரத்தி விட்டாங்களா என்னன்னு தெரியல, தூக்கிட்டு ஓடி வந்துட்டா 2 குட்டியை. எத்தனை குட்டி போட்டானே எங்களுக்கு தெரியல. 2 தான் தூக்கிட்டு வந்தா வீட்டுக்கு. ஒல்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ அதுக்கு பார்த்துப்பேன், சாப்பாடு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூனில் பால் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ பாருங்கள், லாலா கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மா பால் கொடுக்கலன்னு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றணும். பால் காஞ்சிட்ருக்கு. எல்லாம் சாப்பிடல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லாலா அழகாக இருக்கா பாருங்க, என்ன உள்ள புஸ்கா மாதிரி இருப்பாங்க பாருங்க. அழகாக இருக்கும் லாலா பாருங்க, குட்டி புஸ்கா. என்னால் இவங்களால வீட்டை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இவங்களையும் பார்க்கணும், இவங்க சாப்பாடு போடணும், நானும் வீட்டை வேலை பார்க்கணும். எனக்கு சுத்தமாக முடியல உடம்பே இவங்களால. வீடு அப்படியே கொஞ்சம் கச்சாமச்சான்னு கிடக்குது. சரி விட்டுட்டேன், கறந்துட்டு போட்டேன்னு. பாருங்க, பியூட்டியும் லாலாவும் சாப்பிட்றாங்க. அது பியூட்டின்ற லாலா சாப்பிட்றா. பா பப்புடியா, பா பியூட்டி, பா லாலா, வா பியூட்டி, வா லாலா, வாங்க 2 பேர் வாங்க. பா பா டோரா, வா பியூட்டி, வா வாங்கலாம் சாப்பிடுங்க, வாங்க. பா பட் லாலா, பா டோரா, வா பியூட்டி, வா லாலா சாப்பிடு சொல்லப்பட்ட. லாலா பண்ண லாலாக்கு வயிறு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி பால் ஊற்றினேன் லாலாவுக்கு. பால் குடிச்சா. பையன் இப்போ தான் காலேஜ் இருந்து 2:30 மணிக்கு வந்தான். இன்றைக்கி ஆஃப் டே தான், சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தான். வந்தோடனே பால் வேணும் தான், பால் காய்ச்சி எல்லாருக்கும் ஊற்றி விட்டுட்டு தான் அந்த பாலில் தான் சாப்பாடும் பிசைஞ்சு வச்சேன். சாப்பாடு வச்சு பாருங்கள், இப்போ மணி 6 மணி ஆக போகுது. சரியாக சாப்பிடாமல் வச்சுருக்காங்க. நைட்டுக்குள்ளே காலி பண்ணிவிடுவாங்க. எப்படி இருந்தாலும் மீறாது, சாப்பாடெலாம் வேஸ்ட்லாம் ஆகாது. வச்சுருந்து சாப்பிடுவாங்க, பொறுத்து சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பியூட்டி அங்கே பத்திருக்கா பாருங்கள். என்னால் ஒரு கையில் வச்சுட்டு கையை சாப்பாடு பிசைஞ்சேன், கருவாமல் இருக்க கையில் ஃப்ரெண்ட்ஸ். கை கழுவணும். படுத்துட்ருக்கா பாருங்க. அங்கே பாருங்கள், பியூட்டி பையங்க படுத்துட்ருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பியூட்டியும் லாலாவும் வந்து பப்பியும் ஒரே மாதிரி இருக்கும் முகம் பாருங்கள். பியூட்டி மூஞ்சும் பப்பி மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கும். அவங்க அம்மா மாதிரியே இருப்பா இவ. அவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா மூஞ்சி அப்படியே இருக்கு பாருங்கள். பெருசான பப்பி மாதிரியே இருப்பா இவ. பப்பி செம்ம குண்டாக இருந்தா, இப்போ ஒல்லியாயிட்டா பப்பி. குட்டி பார்த்தவங்க செம்ம அழகாக இருப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பேர் சாப்பிட்றாங்க பாருங்கள், பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்றாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பால் நல்லா வாசனையாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டோன்னு. எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. மேலே இருக்க பாலெல்லாம் நக்கி சாப்பிட்ருவாங்க. அடியில் பால் ஃபில்டர் ஆகி அப்படியே இருக்குது.
சரி அப்படியே வச்சுருக்கேன் சாப்பிட்டு லைட்டாக பிசைஞ்சு விட்டுருக்கேன் சாப்பிட்டுன்னு. ஃபிங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிங்கி, நோஞ்சா, இந்த வெள்ளைக்குட்டி, டோரா, இவங்க எல்லாம் ஒரு செட்டு. 2 புஜ்மா போட்ட குட்டிங்க. இவன் வந்து பப்பி போட்ட குட்டி பாருங்க. லாலா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம அழகாக இருக்கா பாருங்க. பாருங்கள் அவள் ஷேப்பை பாருங்கள், அழகாக இருக்கும். வயிறு ஷேப், வால் ஷேப்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருப்பா லாலா. இங்கே பார்த்துட்ருக்கா. ஃபிங்கி பாருங்கள், சாப்பிடுங்க எல்லாரும். என்னம்மா பப்பி, என்ன பார்க்குற? ஆ பியூட்டி, பியூட்டி, பியூட்டிமா அப்படி பாருங்க சாப்பிட்றா லாலா. என்னவோ அங்கே பார்த்துருக்காங்க, வெளியில் பார்த்து நாய் வந்துச்சு. அந்த நாய் வரும் பின்னாடி தோட்டத்துக்கு. நாய் வந்து இதுங்களை துரத்திட்டு வந்து கொடுக்கணும், மரத்து மேலே ஏறிப்பாங்க இவங்க. பப்பி இப்போ 2 நாளாக வீட்டுக்கே சரியாக வரமாட்டா ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்தால் சாப்பிட்டு ஓடிட்டா, பால் குடிச்சிட்டு ஓடிட்டா. இப்போ பக்கத்து வீட்டில் போய் படுத்துக்கிறா போயிட்டு. இங்கெல்லாம் நிறைய பூனைங்க இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஓடி போயிடுறா ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பாருங்கள். என்ன நல்லாயிருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. இந்த பாருங்க டோரா வர. டோரா என்னம்மா சாப்பிடவே மாட்டேறேன்? இங்கே வா, தண்ணி வேணுமா? இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, அம்மா இங்கே தரேன் தண்ணி வேணும். இந்த வா, தண்ணி வேணுமா? டி நல்லாக்கு தண்ணி வேணுமா? ஜனா, ஜனா, இந்த லலா இங்கே வா. இந்தா லலா, இந்தா இங்கே வா, இந்தா வா, இந்தா தர, இந்தா தண்ணி குடி. குச்சடி லலா, குடி தண்ணி குச்சா. நான் எப்பவுமே ஒரு கப் நிறைய தண்ணி வச்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல சாப்பாடு எப்பவும் தட்டில் வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா வெறும் தட்டாக வைக்க மாட்டேன். அதுங்க திடீர்னு வந்து பசிக்கு சாப்பிடுங்க குழந்தைங்க. அதுக்காக நான் அதுங்களை விடவே மாட்டேன். சாப்பாடு இல்லாமல் அவங்க விட மாட்டேன். நான் எனக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, எனக்கு காஃபி பால் டீ பால் இருக்கோ இல்லையோ, நான் இவங்க வயிறை ஃபுல் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடுவேன். நான் எப்போவுமே இவங்கள பார்க்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். இவங்களுக்கு சாப்பாடு போட்டு இவங்களை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சாப்பாடெலாம் எடுத்து பத்திரம் தொடச்சி எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா இவங்கள பட்னி போட்டு நான் சாப்பிட மாட்டேன். இவங்கள பார்க்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா இவங்களுக்கும் சாப்பாடு போட்டுருவோம். முட்டை போட்டு பிசைஞ்சு வச்சா கூட நாங்கள் முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா எங்கள் கூட வந்து சுற்றுங்க. நாங்கள் புட்டு வைப்பேன், சாப்பிடுவாங்க. ஒரு சில முட்டை ஆம்லேட் சாப்பிடாதுங்க. ஃபிங்கி சாப்பிடுவா. அப்போ வந்து ஃபிங்கி மட்டும் தான் ஆம்லேட் சாப்பிடுவேன். மற்ற எந்த புள்ளைங்களும் ஆம்லேட் சாப்பிடாதுங்க. பாருங்க ப்ளஸ் நல்லாவே லாலா சாப்பிட்டுடி லாலா பட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளில ஏதோ சத்தம் கேட்குது. மாடு எதுனா வந்திருக்கான்னு தெரில, நான் பார்க்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பியூட்டி, லூனா குட்டி, டோரா, இங்கே பாருங்கள் புஜ்மாவோட நல்லா பொண்ணு.